எனக்குன்னு குடும்பம் எதுவும் கிடையாது. நீங்க தான் எனக்கு குடும்பமா இருந்து பொண்ணு பார்க்கறதுல ஆரம்பிச்சு ஹனிமூன் போற வரைக்கும் கூடவே வந்துடுறேன். நோ, கூடவே அண்ணன் ஸ்தானத்துல இருந்து எல்லாமே பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல வரேன்டா. அக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நம்ம நடத்துறோம்க்கா. மிச்சம் இருக்கிற எல்லா வேலையும் எல்லாம் சரி நாங்க பாத்துக்கிறோம். ஓகே என்ன சார்? கமலா வா, ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. சரி, காலை விடுங்க, சுமாரா இரு. ஏன் கோபி காலை விடுற? எழுந்துரு. நல்லா இருக்கு. எந்திரி முதல்ல. கோபி இங்க பாரு கோபி, நாங்க உன்னை சகோதரன் தான் கூப்பிட்டுருக்கோமே தவிர்த்து தம்பின்லாம் கூப்பிட்டது கிடையாது. கண்டிப்பா எங்களோட வயசுல நீ பெரியவனா தான் இருப்ப. உட்காரு வா. சரிங்கக்கா, வா. உட்காரு ஒன்னும் பிரச்சனை இல்லை, உட்காரு. நீங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லக்கா. ஷோ கோபி, இதே மாதிரி நீங்க என் தாய் ஸ்தானத்துல இருந்து எங்களுடைய கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். டேய், மின்சாரம் பாஞ்ச உடம்புல சென்டிமெண்ட் பாயலாமா? மாப்பிள்ள, உண்மையாலேயே இந்த மாதிரி சொந்த பந்தங்களை சேர்த்து வச்சிருக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மாப்பிள்ள. அப்புறம் இன்னொரு விஷயம், மாப்பிள்ளைக்கு குடிப்பழக்கமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். என் பரம்பரையோட ரத்தத்துல ஒரு நாள் கூட ஆல்கஹால் கலந்ததே இல்ல. ரொம்ப சுத்தமான ரத்தம். அப்படி என்ன சார் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது? அதானே. எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம் இந்த குடிதான். இவ்வளவு வெண்ணங்க என் பொண்ணு குடிக்கு எதிரான போராட்டத்துல கலந்துக்கிட்டானா பாத்துக்கங்களேன். அப்படியா? சார், கோபியும் குடிக்க மாட்டான். ரொம்ப ரொம்ப நல்ல பையன். எங்க யாருக்கும் அந்த பழக்கம் இல்ல சார். நீங்க நம்பிக்கை உங்க பொண்ணை கொடுக்கலாம். கண்டிப்பா, இது ரொம்ப நல்ல விஷயங்க. என்ன மறுவாத சும்மா சொல்லக்கூடாதுங்கக்கா. கோபி நம்ம 2 பேரும் கால்ல விழுந்து நம்ம 2 பேரையும் அப்பா அம்மா ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிட்டானுங்கக்கா. ஆமா ருக்கு, எக்ஸாக்ட்லி. ஐ வாஸ் சோ டச்ட், யூ நோ. எனக்கு சென்டிமெண்ட்லா தான் இருந்துச்சு. எனக்கு மென்டலா தான் சார் இருந்தது. ஏனுங்க என்ன இப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, அவன் பிளான் பண்ணி நம்மள கூட்டு போய் கோத்து விட்டுருக்கான். அது புரியாம கல்யாணத்தை நாங்களே நடத்தி வைக்கிறோம். எல்லா செலவே நாங்களே ஏத்துக்கிறோம். பொண்ணுக்கு புடவை, மாப்பிள்ளைக்கு வேட்டில இருந்து ஒண்ணு விடாம பண்ணிடணும். இஷ்டத்துக்கு பேசிருக்க. ஆறு கேட்டு பேசுத நீ. என்ன ஹனி, இது நான் சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, நீ சம்பாதிக்கிற காசு. நான் 500 ரூபாய் கேட்டாலே 500 தடவை யோசிப்பேன். இப்படி திடீர்னு 2-3 லட்சம் கமிட் பண்ணிட்டு வந்திருக்க. விக்கி, காசு முக்கியம் இல்ல விக்கி, காசை எந்த விதத்துல செலவு பண்றோன்றது தான் முக்கியம். உன்ன மாதிரி ஹேர் கட்டுக்கு காசு வாங்கிட்டு போயிட்டு கட்டிங் போடுற ஆளுக்குலாம் காசு செலவு பண்றது வேஸ்ட். கோபி மாதிரி ஆளுக்கு செலவு பண்ணோம்னா அவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கும். ஓகே, கரெக்டா சொன்னீங்கக்கா. இங்க பாருங்களேடா, நாய் வித்த காசு குறைக்காது, சட்டி பனியன் வித்த காசு எலாஸ்டிக் மாதிரி விரியாது. ஆனா மனசு விரியுங்க. ஜீவல ஒருத்தி சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு வளரிட்டு. சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கோம், நீங்க சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ருக்கு, நான் வந்து கல்யாண பொண்ணுக்கு பட்டு சேலை, தாலி, மெட்டி, முகூர்த்த புடவை, அப்புறம் பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப் பண்றது, இந்த விஷயம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா. அப்ப நான் வந்து இந்த மண்டபத்துக்கு பின்னாடி பேனரு, அதுக்கப்புறம் வீடியோ, கேமரா, பந்தி இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பந்தி தொந்திங்கிற ஏனுங்க, நம்ம கோபிக்கு யாருங்க இருக்குறா? மிஞ்சி போனா ஒரு 100 பேர் வருவாங்க. ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட மாட்டீங்களா? சரி, நம்ம கோபி தான் இல்லன்னு சொல்லல. ஒருவேளை 100 பேருக்கு மேல வந்துட்டா? ஐயோ லட்டனா, அதெல்லாம் பாத்துக்கலாங்க. அவங்க கிட்ட டிஸ்கஸ் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு. ஐயோ ருக்கு, அது டிஸ்கஷன். அரச கதை தானக்கா. ஓகே, சோ இப்பத்துல இருந்தே வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் நட்டு சார், நீங்க மோலோ, நாதஸ்வரம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க. விக்கி, கோபி வீட்ல என்னென்ன ஃபர்னிச்சர்லாம் இல்லன்னு பாரு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்தா என்னென்ன ஃபர்னிச்சர்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சிடணும். ஓகே அக்கா. ஐயோ, கோபி வீட்ல டிவி இல்லங்கா. ஒரு பொண்ணுக்கு எது முக்கியமோ இல்லையோ கண்டிப்பா டிவியும் சீரியலும் முக்கியம்ங்கா. அதாங்க வாங்கணும். எக்ஸாக்ட்லி. விக்கி, அதை நோட் பண்ணிக்கோ. ஹனி, இப்படி ஒவ்வொன்னா நோட் பண்ணிருந்தா டைம் வேஸ்டா போயிடும். நீங்க 2 பேரும் உள்ள போய் உட்கார்ந்து பக்காவா டிஸ்கஸ் பண்ணி பொண்ணு கிட்ட பேசி முடிஞ்சா கோபி கிட்டயும் பேசி என்னென்ன வேணும் பிளான் பண்ணுங்க. அப்புறமா வந்து எங்க கிட்ட சொல்லுங்க. நானும் நட்டு சாரும் எக்ஸிக்யூட் பண்ணி தரோம். என்ன நட்டு சார்? கண்டிப்பா. ஓகே. கோபி நம்ம 2 பேரையும் ஒத்துமையா வேற இருங்கன்னு சொல்லிருக்கான்ல.
கூடவே இருந்து அவன் கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது நம்ம ஆமா கடமை இல்லையா? ஆமா 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 வெரி குட் ஐ அப்ரிஷியேட் யூ கைஸ். ஓ தேங்க் யூ தேங்க் யூ Thank you. தேங்க் யூ தேங்க் யூ சரிங்க, அப்புறம் இந்த கணக்கு வழக்கெல்லாம் போட்டு அப்புறமா உங்களுக்கு காப்பி போட்டு தரேனுங்க. ஆ, வாங்க. கணக்க நீங்க பாருங்க, கோபி கணக்க நான் முடிக்கிறேன். சேம் ஃபீலிங் சார். ஏன் சார் கஷ்டப்பட்டு ஹனி சம்பாச்சு, கஷ்டப்பட்டு நீங்க சம்பாச்சு, எதுக்கு சார் கோபி கல்யாணத்துக்கு செலவு பண்ணும்? அவன் யாரு? அதேதான் சார் எனக்கும். ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் சார், அதையும் நீங்க தான் பண்ணணும். நான் ஏன் சார் பண்ணோம்? சார், ஒருத்தரை நல்லா வாழ வைக்கணும்னா உங்களுக்கு ஐடியாவே தோணாது. ஒருத்தன் குடியை கெடுக்கணும்னா இமீடியட்டா உங்களுக்கு ஐடியா வரும்ல, அதுக்கு தான் சொன்னேன். தேங்க் யூ சார். தேங்க்யூ சார். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்னு பார்க்கறேன், வாயில நல்லா வந்துரும் சார். நம்ம ஒத்துமையா இருக்கணும் சார். நாம மாத்தி மாத்தி தாக்கிக்காம கோபி வாழ்க்கையை காலி பண்ணிட்டு அப்புறமா மாத்தி மாத்தி தாக்கிக்கலாம். ஆமா சார், இந்த சமயத்துல நம்ம ஒத்துமை தான் சார் முக்கியம். ஆமா சார். சரி, என்ன பண்ணலாம் சார்? ஒரு ஐடியா இருக்கு சார். ஐயோ விக்கேனா நட்டனா, வாடா. உங்க ரெண்டு பேரும் இப்படி ஒத்துமையா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஆமா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஏ கோபி, உனக்கு கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமாண்ணே. இந்த ட்ரீட் கிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்லையா கோபி? என்னண்ணே உங்களுக்கு இல்லாததா? இப்பவே சொல்லுங்க, எந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும், என்ன ஐட்டம் வேணும்னு புக் பண்ணிடுறேன். ஏய், ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா 3 ஸ்டார் 5 ஸ்டார் தான் இருக்கும். இங்க பாரு எத்தனை ஸ்டார் இருக்கு. ஐயோ, அதான் இங்க வர சொன்னேன். தட் இஸ் விக்கேன். ரொம்ப இன்டெலிஜென்ட். ஓகே விடுங்க, பார்ட்டிக்கு நான் தயாரு. என்ன வேணும்னு சொல்லுங்க. மட்டன் சுக்கா, சிக்கன் 65, பாயா, பிரெயின் ஃப்ரை, ஈரல் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி, குஸ்கா, பரோட்டா, என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏ கோபி, நீ சொல்றதெல்லாம் சைடு டிஷ், மெயின் டிஷ். குடியா? நோ 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 ஏண்டா? நோ. ஏன்னா ஆல்கஹாலுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாத ஒரு பரம்பரையில நான் போய் ஜாயின் ஆக போறேன். ஐ மீன் மை வைஃப் ஃபேமிலி. ஏய், இங்க வாடா. ஏண்டா பேச்சுலரா இருக்கும்போது பேரல் பேரலா குடிச்ச கோபியா அப்படி பேசுறது? தட் இஸ் த பாயிண்ட். ஒன் செகண்ட் ஐ ரிப்பீட். அது கா மூ கோ, இது காபி கோ. நான் கன்றா விடாது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கோபி, கல்யாணம் பிக்ஸ் ஆன பிறகு கோபி. சார் நான் சொல்லல, இவன் வந்து நமக்கு ட்ரீட்ல வைக்க மாட்டான்னு சொல்லி. ஆமா இது தெரிஞ்சா நாங்களே சாப்பாடு சரக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம். ஐயோ, எப்படி? ஓகே சார். டேய் கோபி, நாங்க மட்டும் குடிக்கிறோம், நீ சைடு டிஷ் மட்டும் சாப்பிடு. ஓகேண்ணா ஓகேண்ணா. என்ன ஒரு ஸ்மால் பேக்கேஜ்? அதான பார்த்தா எங்க நீ ஆசைப்பட்டு குடிச்சிருவியோன்னு பயந்தேன். சார் வாட்டர் உங்களுக்கு போதுமா? போதும் சார். ஆரம்பிச்சிடலாம் சார். என்னதான் இருந்தாலும் அந்த ஃபேமிலி ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் சார். கோபி மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 கொடுத்து வச்சுக்கணும் சார். ஏன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன அடுத்த நிமிஷம் சரக்கு விட்டா பாருங்க, அதான் கோபி. ஆமா ஆமா ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். என்ன ஒண்ணு, முதல்ல மாமனார் வீட்டுல இப்படிதான் சார் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிடுவாங்க. இந்த பாயிண்ட் நான் யோசிச்சேன் சார். வீட்டோட மாப்பிள்ள எதுக்கு நீங்க அங்க இருந்து பொண்ணு தேடி தேடி வரணும், வீட்டோட இருந்துருங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொல்லுவாங்க இல்ல? முதல்ல வேலைக்காரி வரலன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு கொடுப்பா, நீ என் பையன் மாதிரி தானே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, கார் டிரைவர் வரல, அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு சிட்டியை டிராப் பண்ணிரு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு கார் ஓட்டு பார்த்து சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் நான் யோசிச்சேன் சார். அதுக்கப்புறம் டாய்லெட் அழுக்கா இருக்கு, கக்கூச கழுவு பார்த்து சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் நான் யோசிச்சேன் சார். வேணாண்ணா, இவனு சும்மா இருக்க மாட்டான். மாப்பிள்ள அந்த வீடு பெரிய இடம் இல்ல, அதனால இவனும் அந்த வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவான். ஆமா கோபி இல்ல, பொண்டாட்டி சொன்னா செஞ்சுதானே சார் ஆகும். ஏதாவது ஒரு ஆம்பளை பொண்டாட்டியை மீறி டயலாக் பேச முடியுமா சார்? இல்ல நடக்குமா? அனுபவம் எனக்கு இருக்கு. அண்ணா விக்கேண்ணா, நான் உங்களை மாதிரி இல்லைண்ணா. ஏய், நாங்க வீட்டு வேலை செய்யறோம்டா, பொண்டாட்டி சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிறோம்டா. ஆனா எங்களுக்கு தேவையான சரக்கு நாங்க எப்ப வேணா அடிக்கிறோம், எங்களுக்கு தேவையான இடத்துக்கு எப்ப வேணா போய்க்கிறோம். நாங்களும் நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோம்டா. நீ இவ்வளவு பேசுறிய, நீ மாமனாருக்கு மாமியாருக்கு பொண்டாட்டிக்கு பயப்படாத ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பெகு ஆடுறா பாப்போம். நீ ஆம்பளை சார், இவன் வேஸ்ட் சார். இவன் பொண்டாட்டிக்கு பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணிட்டு தான் அதான் யோசிச்சேன் நானு. என்னடா என்னண்ணா அப்படி சொல்லிட்டீங்க? இந்த போட்ரா கோபியான்னு பாக்குறேன். எடுக்கணும் சார், கொடுங்க சார். என்ன பத்தி தெரியாது உங்களுக்கு. கோபி சைடிஸ். கோபி
என்னடா மாமனார் இப்படிலாம் சொல்றாரு, அத பத்தி நீ எந்த கருத்து சொல்ல மாட்டேங்கிற? அவன் கிடக்குறான் நான் வீங்கன மூஞ்ச. அவன்லாம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? டேய், அப்புறம் உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச திட்ட போறாடா? பொண்ணா, அது ஒரு மொக்க பீஸ். அதுக்கு நான் கட்சிதே பெரிய விஷயம். அத போய் பொண்ணு சொல்லிக்கிட்டு பேசல. என்ன பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களா? மாமனார் அப்படியே ஓட விடுறேன் பாருங்க. எங்கடா ஓட விடுவ? ரோடு ரோடா ஓட விடுவேன். சூப்பர்ரா, வெரி குட். இவ்வளவு குடிச்சிருக்கடி. ஒரே கல்ப்புல ஆஃப் அடிச்சு ஆஃப் ஆயிட்டா சார். உன்னோட இவ ஒண்ணு உன்னை மறந்தா வெறும் மண்ணு இருக்கிற ஒன்னால பறக்கிற தன்னால கிறங்குற நொறுங்குற பாரு நான் மாப்பிள்ள. என்னம்மா முறைக்கிற? முறை பொண்ணுங்கிறதுக்காக முறைச்சு ப்ரூவ் பண்றியா? சொல்லு டார்லிங், உன்னோடு பேச ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே. என்னம்மா, நீதான் உடனே பார்க்கணும் வா அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புன. நான் வந்த உடனே சைலண்டா இருக்கிற, வயலண்டா பாக்குற. என்னதான் உன் பிரச்சனை? இது என்ன? அடி கள்ளி, இந்த மாமனோட போட்டோவை எப்ப பார்த்தாலும் வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறியா? ஏய், நீ பண்ண பொறுக்கித்தனத்தை பாரு. எது அது அழகான ஃபிகரா? மொக்க பீஸ்னாது. என்னடா செல்லக்குட்டி, இந்த மாமா அப்படின்னு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன பீப் சாங் பண்ணனா இல்ல எந்த நடிகையை உதட்டியாவது கடிச்சிட்டனா? ஏதோ தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக என்னால முடிஞ்ச ஒரு பங்களிப்பு. தட்ஸ் ஆல். டேய் புறம்போக்கு, ஒண்ணுதான் கூப்பிடுறாரு. என்ன மாமா இது? இந்த மாப்பிளைய கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கூப்பிடுறீங்க. யார சொன்னது மாமான்னு? நீங்க தானே சொன்னீங்க. முந்தா நாள் பொண்ணு பார்க்க வந்த போது, மாப்பிள உன்ன மாதிரி அன்பான அருமையான மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைக்காதுன்னு வாய் நிறைய சொன்னீங்களே. அது அப்போ அந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி. அந்த வீடியோவெல்லாம் நம்பாதீங்க மாமா. அது இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் உனக்கு தான் கல்யாணம் நிச்சயமா இருக்கு, எங்களுக்கு பார்ட்டி கொடுன்னு கேட்டாங்க. சரி நீ எல்லாருக்கும் கொடுத்தேன். டேய் நீ கூல் ட்ரிங்க்ஸ் ஆவது குடின்னு கேட்டாங்க. அதுல ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அத குடிச்சிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு குடிப்பழக்கம் எல்லாம் கிடையாது. ஐ டோன்ட் லைக் இட். இல்லையே, உங்க மூஞ்ச பார்த்தா பரம்பரை குடிகார மாதிரியில தெரியுது. என்ன மாமி, மாமாவை பார்த்தா கூட தான் ஒரு புள்ள 3 ரவுண்ட்ல காலி பண்ற மாதிரி தெரியுது. நீங்க வெறும் பீர் பாட்டிலா இறக்குனவங்க மாதிரி இருக்கிறீங்க. அதுக்காக உங்க குடும்பத்தையே குடிகார குடும்பம் சொல்லிட முடியுமா? நக்கலவாட பேசுற, வெளியே போ. மாமா, அத நீங்க சொன்னா போக மாட்டேன். கமலா சொல்லட்டும், நான் போறேன். போட்டோம். அதான் சொல்லிட்டாங்கல்ல, வெளியே போடா. போடா போட. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயம். ராமபதியா? கடல் கை மூடி மறைவதில்லை, கண்ணாடி இதயம் இல்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. காற்றில் இலைகள் பறந்த பிறகும் இளையின் தழும்புகள் அழிவதில்லை. காயம் நூறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம். எனக்கா இந்த சுருக்கு பை வா, எனக்கு நல்லா பொண்ணு கோல்டு காயின் மாதிரி சிக்கிருச்சுங்கக்கா. ஆமால. இந்த மாதிரி வெள்ளம் பட்டு பட்டுன்னு முடியுது பாத்தீங்களா? இஸ் டூ லக்கியா? ஐயோ அக்கா, ஏதோ குக்கர் கத்துது போல இருக்குதுங்கக்கா. ஐயோ ருக்கு, வெளியில ஏதாவது எருமாடு கத்தும்.
அக்கா உங்களை லவ் பண்ணிட்டு போச்சு அந்த கொரிலா வந்திருக்குன்னு நினைக்கிறேன்க்கா. கொரில்லாவா? ஐயோ கோபி சும்மா ஒரு பேசுறதா சுருக்கு போய் வாயேன்னா. உங்க வாய் சூப்பர் வாய் கண்ணு. அழுவாத. அக்கா நீங்க சொன்னதுக்காக நான் அழுவலக்கா. அவரு கூப்பிட்டதுக்காக தான் அழுவுறேன். எவன் கூப்பிட்டாரு? மாமனார் கூப்பிட்டாருக்கா. அட லூசுக்கறத மாமனார் கூப்பிட்டதுக்காக அப்படி அழுவ? சொந்த பந்தனா அப்பப்ப அப்படி கூப்பிடாம செய்வாங்க. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஐயோ கூப்பிட்டு வச்சு என்ன அசிங்கப்படுத்தி உனக்கு கல்யாணமே இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாருங்க. வாட்டா கரண்ட்ல எவ்வளவு வாட்டினாலும் நான் தாங்கிவேன்க்கா. ஆனா கல்யாணம் வேணாம்னு சொன்னதுதாங்க என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன் இப்படி பண்ணாங்க? அப்படி என்ன காரணம் சொன்னாங்க கோபி? என்னென்னமோ சொன்னாங்கக்கா. ஆனா எல்லாமே பொய்யாவே தெரியுதுக்கா. ஏதோ மாஃபிங் மாதிரி தெரியுதுக்கா. மார்ஃபிங்கா? எனக்கு அப்படியே குழப்பமாவே இருக்குதுக்கா. ஓ தி மாஃபியானா தபு அதுவுமாக்கா? அதுல இருக்கும் அது மாஃபியா கேங். மார்ஃபிங்னா ஒருத்தங்களுடைய ஃபேஸ் எடுத்து இன்னொருத்தங்களோட உடம்புல ஃபிட் பண்றது. ஓ இந்த கூடு விட்டு கூடு பாயுமே அந்த மாதிரிங்களா? அது இல்ல, போட்டோகிராஃபில வீடியோல ஒருத்தங்களுடைய ஃபேஸ் எடுத்து இன்னொருத்தங்களுடைய உடம்புல சேஞ்ச் பண்றது. ஓ இந்த விநாயகர் மூஞ்சியை எடுத்து உடம்போட ஒன்னோட ஒண்ணா சேர்த்து வச்சாங்களா அந்த மாதிரிங்களாக்கா? எக்ஸாக்ட்லி. அக்கா சாரிடா. அந்த வீடியோ மேட்டர்ல நான் மாட்டிக்கினேன்க்கா. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்க்கா. கண்டிப்பா உனக்கு நியாயம் கிடைக்கும் கண்ணே. நானா இந்த நாயோட கடையில நின்னு நியாயமா கிடைக்க வேண்டிய பொருள் கோதுமை அரிசி சக்கரை லைன்ல இருந்து வாங்குவேன். அந்த நியாய வழியிலே வரிசையா நின்று என்ற பொருளை வாங்கும் போது உனக்காக நியாயமா பேசி உன்ற கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேனாக்கும். வாடா நீ கப்பனே. ஓகேக்கா. அனிதாக்கா நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அண்ணினை எழுப்பி கூட்டிட்டு வாங்கக்கா. கோபி டவுட்டுக்கே பிறந்த அந்த விக்கியவே நான் டீல் பண்றேன். டவுட் கேக்குற உங்க மாமனாரை டீல் பண்ண மாட்டேனா? வா வா போலாம். அண்ணியே ஐயோ வா. இங்க பாத்தீங்களாங்க அநியாயத்தை? எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. வணக்கம் மாமா. டேய் என்னடா மேல மறுபடியும் ஏன்டா வந்த? சார் ஒரு நிமிஷம் சார். இலையில கூட கலங்க இருக்குங்க. நம்ம கோபி கிட்ட கலங்க இருக்காதுங்க. கடல்ல கூட உப்பு இருக்குங்க. ஆனா கோபி கிட்ட தப்பே இருக்காதுங்க. எங்க இவர மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாதுங்க. ஆனா ஏன் கோபியை வேணான்னு சொல்றீங்க? இந்த ஃப்ராட பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. மாமா டேய் இன்னொரு முறை என்ன மாமான்னு கூப்பிட்ட கூல் டவுன். நாங்க பேசிக்கிறோம். நாங்க இருக்கோம்ல. அக்கா நீங்களே சொல்லுங்க அக்கா. அவரு பக்கா டீ டோட்லர்னு சொன்னார்ல. இங்க பாருங்கனே. என்ன வேணா சொல்லு. அதுக்கு இந்த டீ ஆத்ரா காபி ஆத்ரான்னா சொல்லாத. ஐயோ அது பாரு ஆள் கிடையாது. ஐயோ ருக்கு, அது டீ டோட்லர். டீ டோட்லர்னா எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவன் அர்த்தம். அப்படிங்களாங்கா? சரி அப்படி என்ன கண்ணி இவன் கிட்ட கெட்ட பழக்கத்தை நீ பார்த்த? ஏதோ கரண்ட பார்த்தா ஆசையா கை வச்சு இந்த சாக்கு வாங்கிட்டான். மத்தபடி வித்தியாசமா எந்த கெட்ட பழக்கமும் இந்த கண்ணுக்கு கிடையாது. பாரு. இங்க பாரு மூஞ்சி பார்க்கறதுக்கு கொஞ்சம் முத்தனலா இருக்கும். அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கலர் கலர் சட்டை போட்டுப்பான். அவரு பர்சனாலிட்டி சுமாரா இருந்தா தானே ஏன் பர்சனாலிட்டி சூப்பரா இருக்கும். அதனால தான் ஒத்துட்டேன். வேற என்ன கண்ணு பிரச்சனை உனக்கு? ஆனா இவர் குடி பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. ஐயோ கண்ணு நீ நினைக்கிற மாதிரி இந்த பையன் பரம்பரை குடிகாரன் கிடையாது. அப்பப்ப லைட்டா அந்த மாதிரி தெளிச்சிட்ட மாதிரி லைட்டா. இது அவனே சொல்லிருந்தா கூட பரவாயில்லைங்க. அப்படியா? அப்ப நானே சொல்லட்டுமா? நானே அப்பப்ப எப்பயாச்சும் குடிப்பேன். பாத்தீங்களா? நேத்து சத்தியமா எனக்கு குடினா என்னன்னே தெரியாது. அத நான் வெறுக்கிறேன். ஆச்சா போச்சான்னு என்னென்னமோ சொன்னார்ல. கோபி நேத்து அவ்வளவு பேசிட்டு என்கிட்ட வேற ப்ராமிஸ் பண்ணல. ஆமாங்கா. அப்புறம் என்ன நடந்துச்சு? அது இப்ப சொல்ல முடியாதுக்கா. அத நான் கண்டுபிடிக்கிறேன். சரி இவன் குடிச்சான்ற தகவல் உங்ககிட்ட யார் சொன்னா? வாட்ஸ்அப்ல வீடியோ வந்திருக்கு. ஐயோ மாமா அது வெறும் மாஃபிங் மாமா. இந்த கோபி அப்படி எல்லாம் இல்ல. ஒரு பெரிய சாமியாரு மாஃபிங் பண்ணி சேனலுக்கு அனுப்பி அவங்க டிஆர்பி ஏற போகுது. வெயிட். என்ன வாட்ஸ்அப்? என்ன தகவல் வந்துச்சு? காமிங்க. இங்க பாருங்க. 2 நம்பர்ல இருந்து வந்திருக்கு. பாருங்க. கோபி, நேத்து நீ, விக்கி, நட்டு சார் இதானே? அக்கா உங்களுக்கு எப்படிக்கா தெரியுது? இந்த வீடியோல நான் மட்டும் தானே இருக்கேன். அப்புறம் எப்படி நட்டனாவும் விக்கியனாவும் என் கூட இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். சார் இங்க ஒரு சதி நடந்திருக்கு. அத நான் கண்டுபிடிக்கிறேன் சார். விடுங்க சார். நீங்க சதிய கண்டுபிடிங்க, விசாரணை கமிஷன் வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்ன சொன்னாலும் உறுதியா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது.